எப்படி உங்களுக்கு ஜடேஜா தளபதி ஆனார்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. ராஜஸ்தான்ல இருந்து தான் அவரு சென்னைக்கே வந்தாரு. இப்போ திருப்பி ராஜஸ்தான் போறதுல உங்களை விட அவர் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. 100 கோடி ரூபாய் மேல ஐபிஎல்ல இருந்து மட்டுமே, ஓகேவா? அந்த அளவுக்கு நல்லா தாராளமா சம்பாதிச்சிருக்காப்ல. நல்ல வேலை ஜடேஜாவை மாத்தி விட்டாங்க, பத்திரனாவை கழட்டி விட்டாங்க. இந்த தூபேவை மட்டும் இன்னும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. தூபே வந்து இந்தியா டீமே ஏமாத்தி வச்சிருக்கான். நான் வந்து இப்போ ஒரு மீடியம் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் பார்ப்போம், இந்த தடவையாவது எதையாவது கழட்டுறானான்னு. தயவு செஞ்சு இந்த தடவை எதையும் கழட்டலனா அடுத்த சீசன் அவனை நீங்க கழட்டி விடலனா மன வெறியாயிடுவான். நான் போல்டான டிசிஷன் வந்து ருத்ராஜ் வந்து எடுக்காத மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸ்பின்னர்ஸை ட்ரஸ்ட் பண்ணி ஸ்பின்னிங் பிட்ச்ல அவன் கொடுக்கல. லூசுத்தனமா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் போடக்கூடாது. ஐபிஎல்ல இந்த வருஷம் சிஎஸ்கே கிட்டத்தட்ட ஜடேஜா அண்ட் சாம் கரனை ரிலீஸ் பண்ணிட்டு உள்ள வந்து சஞ்சு சாம்சனை கொண்டு வந்திருக்காங்க. இதை எவ்வளவோ ஃபேன்ஸ் ரொம்ப எமோஷனலா பார்த்து பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு இவர் வந்து பயங்கரமா சிஎஸ்கேவை காப்பாத்தினாரு, ஜடேஜாவை வந்து கை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசினாலும் ஸ்ட்ராட்டஜிக்கலா டெக்னிக்கலா பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே வந்து என்ன பொறுத்தவரையும் ஒரு பயங்கரமான ஒரு காம்படிட்டிவான டீமா இன்னும் வளர்ந்துகிட்டு இருக்குதா அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை பத்தியான விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லாவே பேச போறோம். நம்ம கூட ஜலால் இருக்காரு. நீங்க பார்த்திருக்கிறது வைமன் டாக்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கூட ஜலால் இருக்கு. சொல்லுங்க ஜலால். வணக்கம் மக்களே. இந்த வருஷம் வந்து 2 பேரை வந்து சரி அப்ப அப்ப வணக்கம் சொல்ல விடாண்டா. ஏன்டா வணக்கம் சொல்ல விட மாட்டேங்கிறா? சொல்லுங்க. வணக்கம் மக்களே. ஜலால். நான் ஆல்ரெடி போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன், சிஎஸ்கே பத்தி நம்ம சூப்பரா ஒரு வீடியோ பண்ண போறோம். இந்த தடவை நம்ம சேனல் மட்டும் இல்லாம எங்க அண்ணன் மட்டும் இல்லாம நானும் ஒரு ஹார்ட் கோர் சிஎஸ்கே ஃபேனா, நான் ஒரு ஆர்சிபி ஃபேன். இதுல எதுல உண்மை? என்னுடைய பிரான்சைசிக்கு நான் ரிட்டர்ன் ஆயிருக்கேன். சில கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணலாம்னு நினைக்கிறேன். நாங்க தூபே பத்தி, பத்திரானா அண்ட் ஜடேஜா இவங்க 3 பேரும் நம்ம தோல்விக்கு ஒரு மிக காரணமா இருந்தாங்க போன சீசன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா வந்து, உங்களுக்கு கிரிக்கெட்டே தெரியல, உங்களுக்கு கிரிக்கெட் பார்க்கவே தெரியல, ஜடேஜா இல்லைன்னா நமக்கு அந்த கப்பே வந்திருக்காது, அந்த 2 பால் 10 ரன் அடிக்கதான் ஜடேஜாக்கு 18 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? யாருமே இங்க கப் கிரிக்கெட் சும்மா விளையாடல. இங்க வந்து விளையாடுற எல்லாருமே ஜெயிக்கிறதுக்காக விளையாடக்கூடிய மக்கள். எனக்கு தேவை என் டீம் ஜெயிக்கணும். நான் என் டீமை தான் எமோஷனலா பார்ப்பேனே தவிர டீம்ல இருக்க பிளேயர்ஸை எமோஷனலா பார்க்க மாட்டேன். பட் திஸ் டைம் நானே எமோஷனலா என் டீமை பார்க்க போறேன் அப்படின்னு நினைக்கும் போது, லைக் ஆஸ் அ ஓல்டு சிஎஸ்கே ஃபேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த ட்ரேட் ஜடேஜாவை விட்டுட்டீங்க, எங்க தளபதியை விட்டுட்டீங்க. எப்படி உங்களுக்கு ஜடேஜா தளபதி ஆனார்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணது ராஜஸ்தான் தான். ராஜஸ்தான்ல இருந்து தான் அவரு சென்னைக்கே வந்தாரு. இப்போ திருப்பி ராஜஸ்தான் போறதுல உங்களை விட அவர் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. அதுக்கு உங்களுக்கு என்ன வருத்தம்ன்றது எனக்கு தெரியல. இவங்க என்னதான் நம்ம வந்து எமோஷனலா பார்த்தாலும் இப்ப ஐபிஎல்ல அதிகப்படியா சம்பாரிச்ச பிளேயர்ல ஃபர்ஸ்ட் 5 பேரு இல்ல ஃபர்ஸ்ட் 3 பேர் எடுத்தோம்னா அதுல வந்து ஜடேஜாவும் ஒரு ஆள். 4 பேரு 4 பேரு. 4 பேரு 100 கோடி ரூபாய் மேல ஐபிஎல்ல இருந்து மட்டுமே சம்பாரிச்சிருக்க 4 பேர் நீ எடுத்தனா, ரோஹித் சர்மா, விராட் கோலி, மகேந்திர சிங் தோனி, அதுக்கு அடுத்து ஜடேஜா. ஓகேவா? அந்த அளவுக்கு நல்லா தாராளமா சம்பாரிச்சிருக்காப்ல. ஜடேஜா ஒன்னும் 2 கோடி ரூபாய்க்கு ஆடி கொடுக்கல தோனி மாதிரி. தோனியவே சில பேர் குறை சொல்லுவாங்க. பட் 4 கோடி ரூபான்றது தோனி பண்ற கீப்பிங்கே ஒர்த். என்ன பொறுத்த வரைக்கும் வெறும் கீப்பிங் பண்றதுக்காக தோனிக்கு 4 கோடி ரூபாய் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு தரமான ஆளு, தங்கமான ஆளு. அவரை பத்தி நம்ம எதுவுமே பேச போறது இல்ல. போன தடவை நம்ம வீடியோல நம்ம பேசினதும் இந்த பத்திரானா, தூபே, ஜடேஜா தான். நல்ல வேலை ஜடேஜாவை மாத்தி விட்டாங்க, பத்திரானாவை கழட்டி விட்டாங்க. இந்த தூபேவை மட்டும் இன்னும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தூபே வந்து இந்தியா டீமே ஏமாத்தி வச்சிருக்கான். நான் வந்து இப்போ ஒரு மீடியம் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லி. சோ அவனுக்கு இந்த தடவை ஓவர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கேல பாப்போம், இந்த தடவையாவது எதையாவது கழட்டுறானான்னு. தயவு செஞ்சு இந்த தடவை எதையும் கழட்டலனா அடுத்த சீசன் அவனை நீங்க கழட்டி விடலனா மன வெறியாயிடுவான். நானு லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். எனக்கு இந்த சீசன் சிஎஸ்கே கப் அடிக்கணும். இன்னொரு விஷயம், நவ் ரிப்போர்ட்டிங் ஃபார் டியூட்டி மார்வாடி ஸ்டாலியன் சொல்லி ஜடேஜா ட்ரேட் ஆன உடனே ராஜஸ்தான் வந்து ஷார்ட்ஸ் போட்டு அவரை வெல்கம் பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா நிறைய இன்டர்வியூஸும் அவர் ராஜஸ்தானுக்கு கொடுத்துட்டாரு. மார்வாடி ஸ்டாலியான் அப்படின்னா என்னன்றத நீங்க கூகுள்ல மீனிங் பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா, என் மனநிலை தப்பா இருக்கா, என்ன எதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அப்புறம் என்ன நீங்க வந்து தப்பான ஆளா நினைச்சிடக்கூடாது. சஞ்சு சாம்சனை பத்தி நாம வந்து ஃபர்ஸ்ட் பேசணும் அப்படின்னா, இப்ப எப்படி ஒரு ராஜஸ்தான் ராயலுக்கு போன ஜடேஜா ஒரு பெருசா நான் வந்து திரும்பி ஹோம் டீமுக்கு போயிட்டேன், என்னோட ஹோம் இடத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரோ, அதே மாதிரி என்ன பொறுத்தவரை ஒரு சவுத் இந்தியால இருந்து ஒரு இன்னொரு பிளேயர் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்ல வந்து விளையாடுறாரு, அதுவும் நம்ம வந்து கேரளத்து ஆளு வந்து விளையாடுறாரு அப்படின்றது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். இன்னொரு எமோஷனலான விஷயம் என்ன அப்படின்னா, சஞ்சு சாம்சங் வந்து தோனி கேப்டன்ல இருக்கும் போதே இந்தியாவோட இன்டர்நேஷனல் ஸ்குவாடுக்குள்ள இருந்தவர். ஆனா வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்புகள், ஒரு கண்டினியூஸா வந்து இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ல விளையாட
விளையாடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கல. ஆனா அவரு திரும்பி சிஎஸ்கே கூட விளையாட வராரு. அது வந்து எனக்கு ஒரு எமோஷனல் டச் வந்து அது வந்து கொண்டு வருது. இன்னும் மட்டும் இல்லாம குளோபலா பார்த்தோம் அப்படின்னா, மலையாளி ஃபிரெண்ட்ஸ் எல்லாருமே இவ்வளவு நாள் வந்து அவங்க ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங். ஏன்னா அவங்கள பொறுத்தவரையும் ஒரு சிங்கிள் ஃபேஸா இருந்தது சஞ்சு சாம்சங் தான். அவங்க எல்லாருமே ஒரு பெரிய லெவல்ல ராஜஸ்தான் ராயலுக்கு ஒரு பிராண்ட் பிரான்சைஸில சப்போர்ட் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். அது வந்து ராஜஸ்தான் ராயலாலவே வந்து மறுக்கவும் முடியவே முடியாது. இப்ப அது அப்படியே சிஎஸ்கேக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. அதே நேரத்துல ஜடேஜாவால எவ்வளவு சிஎஸ்கே ஃபேன்ஸ் போய் ராஜஸ்தான் ராயலுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்றது எந்த அளவுக்கு அந்த பிராண்ட் வேல்யூவ பிரான்சைஸிய இம்ப்ரூவ் பண்ண போகுது அப்படின்றது எனக்கு இத நான் தெளிவா உனக்கு சொல்லிடுறேன். ஒரே ஒருத்தன் கூட போய் அங்க ஜடேஜாக்காக ராஜஸ்தான சப்போர்ட் பண்ண போறது கிடையாது. இங்க மலையாளிஸ் அண்ட் கேரளா ஃபேன்ஸ் நெறைய பேர் சிஎஸ்கேக்கு ஃபேன் ஃபாலோயிங் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். லைக் பார்க்கும்போது. ஏன்னா இதுக்கு காரணம் சஞ்சு. பெசில் ஜோசப் டைரக்டர் சஞ்சுவோட நல்ல ஃப்ரெண்ட் வந்து அவன் ப்ரோமோ பண்ணி கொடுக்குறான். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக. அது மட்டும் இல்லாம சஞ்சு அந்த இன்டர்வியூல பேசும்போதே என்ன சொல்றான்னா, இனிமே நம்ம எல்லாரும் சிஎஸ்கேவை சப்போர்ட் பண்ணணும்னு நான் சொல்லல. இனிமே நம்ம சிஎஸ்கே நம்ம சிஎஸ்கே தான் இனிமே அப்படின்னு சஞ்சு தெளிவா சொல்லிட்டாப்ல. So the face of Kerala cricket has come to CSK. So now we are not alone as a Chennai fan, even the Keralite fan and the Ranchis fan and all over India. நமக்கு இதனால ஒரு பிரான்சைசியோட பிராண்டும் அதிகமா தான் இருக்கு, ஃபாலோயிங்கும் அதிகமா தான் இருக்கு. இது ஒரு எக்ஸலண்ட் மூவ், சிஎஸ்கே ஓட போல்டான மூவ். நான் இதை வந்து ஹையா வரவேற்கிறேன். இதெல்லாம் தாண்டி as a character, as a player, சஞ்சு சாம்சங் எப்படிப்பட்ட பிளேயர்னா, அவன் வந்து லைஃப் வந்து ரியாலிட்டி செக்கோட பாக்குற பையன். 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு டெபு ஆன பையன். இன்னி வரையும் கிடைக்கல வாய்ப்பு. ஆனாலுமே அதை பத்தி அவன் கவலைப்படல. இன்னி வரையும் அவன் தொடர்ச்சியா உழைச்சுக்கிட்டே தான் இருக்கான். 31 வயசாகுது. இன்னொரு 5 வருஷம் 6 வருஷம் கண்டிப்பா அவன் சிஎஸ்கேக்கு ஆடுவான். இன்னொரு 6 வருஷம் சைக்கிள்ல ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் சப்போர்ட் இருக்கலாம். ஏன்னா ருத்துக்கும் அவனுக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ரிதம் இருக்கும். கேள்வி வந்துச்சு ஜலால். என்ன அப்படின்னா, ஒருவேளை சப்போஸ் இப்ப சஞ்சு சாம்சனை ட்ரேடிங் பண்ணனால சஞ்சு சாம்சனை ஒரு ஃபேஸ் வேல்யூவா கொண்டு வந்து அவர் வந்து சிஎஸ்கேவோட ஒரு கேப்டன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கா? ருத்துராஜுக்கும் சஞ்சு சாம்சனுக்கும் ஒரு கான்ஃபிளிக்ட் வந்து கண்டிப்பா இருக்காது. அது வந்து நிறைய இடத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு சஞ்சு சாம்சன். பட் ஆனா எந்த லெவலுக்கு வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எப்படி முடிவு பண்ணுது அப்படின்றது நீ கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும்னா என்ன பர்சனலா கேட்டா நான் வந்து டிஃபால்ட்டா சஞ்சுவை கேப்டன் ஆக்குவேன். ஆனா அத வெளியே இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னா, ருத்துராஜ வந்து ஒரு அதனால வந்து இன்காம்பிடென்ட்டா இருக்கான்ற மாதிரி காட்டும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. ஏன்னா ஒரு பிரான்சைசிய ஃபைனல் வரைக்கும் கூட்டு போயிருக்கான். ஒரு 3 பிளே ஆஃப்ஸ் ஆட வச்சிருக்கான். ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஐபிஎல் கேப்டன்னும் போது சஞ்சு சாம்சங்க நான் வந்து கேப்டனா போடுவேன். பிகாஸ் ஆஃப் த பியூர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? பட் ஸ்டில் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கேப்டனா இருந்து தான் காட்டணும்னு அவசியம் இல்லை. நான் கூட இருந்தே காட்டுறேன்ற மைண்ட் செட்ல தான் சஞ்சுவே வந்திருக்கான். ஸோ இட்ஸ் ஓகே. ருத்துராஜ் இருந்தா என்ன, சஞ்சு இருந்தா என்ன, நமக்கு தேவை நம்ம டீம் ஜெயிக்கணும். ருத்துராஜ் கிட்ட ஒரு பிரச்சனை லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா நம்ம பார்த்தது என்னன்னா, ஸ்பின்னர்ஸை ட்ரஸ்ட் பண்ணி ஸ்பின்னிங் பிட்ச்ல அவன் கொடுக்கல. இந்த ஐபிஎல்ல வேற இந்த லூசுத்தனமா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா ஃபுல்லாவே ஹை ஸ்கோரிங் கேம்ஸ் லெஃப்ட் ஹேண்டரா இருந்தா ஈஸியா அடிச்சிருவான்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் போல்டான டிசிஷன் வந்து ருத்துராஜ் வந்து எடுக்காத மாதிரி எனக்கு தோணுச்சு பர்சனலா. பட் ஸ்டில் இந்த தடவை அந்த மாதிரிலாம் இருக்காது. சென்னை பிச்சை மாத்திருக்காங்க, பிளேயர்ஸை மாத்திருக்காங்க. சஞ்சு சேட்டா வந்திருக்காரு. அட்லீஸ்ட் சேட்டாக்காக ஆகுது நம்ம இந்த தடவை கப் அடிக்கிறோம். அது மட்டும் இல்லாம ஒரு மினி பிளேயிங் லெவலே நான் சொல்லணும்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு சென்னை எப்படி ஆடணும் ஆல்ரெடி நான் வந்து 11 செட் பண்ணிட்டேன். இவங்கள தான் எடுக்கணும்னு சொல்லி அதை வச்சு நான் சொல்றேன். உங்களுக்கு அதுல ஏதாவது மாற்றம் இருந்தா நீங்க சொல்லுங்க. மக்களே உங்களுக்கும் ஏதாவது மாற்றம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் ருத்துராஜ் அண்ட் சஞ்சு சாம்சங் தான். 1 டவுன் வெங்கடேஷ் ஐயர் எடுத்துருங்க, யூஸ்ஃபுல்லா இருப்பான். அப்படி இல்ல ஏதாவது ஒரு லெஃப்ட் ஹேண்டர், அக்ரெசிவான லெஃப்ட் ஹேண்டர் எடுங்க. ஒரு டாமினன்ட் லைன் அப்பா இருக்கும். ஏன்னா நம்ம லைன் அப்ல பார்த்தோன்னா ஃபுல்லா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா 2 டவுன் வந்து உர்வில் பட்டேல் ஆடுங்க. ஏன்னா போன தடவை நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. 3 மேட்ச் தான் ஆடினாரு. நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாரு. முக்கியமா சொல்லணும் 230+ ரெண்டுமே ஆல்மோஸ்ட் 190 180 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதுக்கப்புறம் டெவால் பிரிகிஸா ஆடிருங்க தயவு செஞ்சு. 3rd டவுன், 4th டவுன் தூபே, 5th டவுன் மேக்ஸ்வெல், 6th டவுன் ரசில், 7th டவுன் தலைவன் தோனி. அதுக்கப்புறம் பவுலர்ஸ்ல பாத்தீங்கன்னா நாத்தன் எலிசா கண்டிப்பா ஆடுங்கடா. 6 பாலுக்கு 6 வேரியேஷன் வச்சிருக்கான் அவன். ஆஸ்திரேலியாவோட கரண்ட் T20ல மெயின் பவுலரா அவன் தான் இருக்கான். அப்புறம் கலீல் அஹ்மத். அப்புறம் வந்து நீங்க அன்ஷுல் கம்போஜ் இல்ல குர்ஜப்ரீத் சிங் அந்த மாதிரி யாரையாவது வச்சு அடிக்கீங்க. இம்பாக்ட் பிளேயரா 100 அஹ்மதா ஆடிருங்க. ஸோ 4 ஃபாரின் ஸ்லாட்டு, 8 பிளேயர்ஸ் இந்தியன் பிளேயர்ஸ். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பவர்ஃபுல்லான சிஎஸ்கே டீமா இருக்கும். பட் ஸ்டில் உங்களுக்கு இப்போ வெங்கடேஷ் ஐயர் கிடைக்கலன்னா நீங்க ஆயுஷ் மாத்ரே கூட 1 டவுன் ஆடிடலாம். அதனால எந்த தப்பும் கிடையாது. ஆக்ஷன்ல அந்த 2 பிளேயர் நான் சொன்னேன், மேக்ஸ்வெல், வெங்கடேஷ் ஐயர் அண்ட் ரசல், இவங்க 3 பேரையும் எடுக்க முடியுமான்னு கேட்டா தெரியல. மேக்ஸ்வெல் வேணா கம்மி ரேட்டுக்கு கிடைச்சிருவாரு. ரசூலும் வெங்கடேஷ் ஐயரும் எடுக்க முடியுமானா டவுட். நம்ம கிட்ட தான் செகண்ட் ஹையஸ்ட் வாலெட் நம்ம கிட்ட அவ்வளவுதானே இருக்கு. நம்ம எடுக்கலாமே தாராளமா. ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் வாலெட் டேக் வச்சிருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு டேக் கேர் வந்து கேம் கிரீன் கண்டிப்பா போறாங்க. அதனால தான் ரசலை விட்டுருக்காங்க. சோ கேம் கிரீன் எடுத்துட்டாங்கன்னா ரசல் பிளேஸ்ல கேம் கிரீனா அவங்க ஆட போறாங்க.
சொல்றாங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. கேம் கிரீன் இந்த தடவ ஹாட்டஸ்ட் கமாடிட்டி. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன் நான் அத சொல்றேன்னா, உண்மையாவே அவன் வொர்த் அந்த காசுக்கு. பவுலிங்கும் போடுவான், பேட்டிங்கும் ஆடுவான். வெஸ்ட் இண்டீஸ்ல போய் ஒரு காட்டுனான் அந்த டோர்னமெண்ட். இப்ப கூட ஆஷஸ் ஆடுறான். கண்டிப்பா ஃபுல் ஃபார்ம்ல வந்துருவான் ஐபிஎல்லுக்கு. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அவனை எந்த டீம் எடுக்க போகுதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ன பொறுத்தவரைக்கும் சென்னை வந்து ஆரன் ஹார்டிய ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். இல்ல மார்க் சாப்மன் ஒரு பேட்ஸ்மேன் இருக்காப்ல நியூசிலாந்துல. அவரையும் ட்ரை பண்ணலாம். ஐ வுட் சஜெஸ்ட் இந்த 3 பேர் ரசல், ஆரன் ஹார்டி, கேமரன் கிரீன், மேக்ஸ்வெல். இந்த 4 பேர்ல 2 பேரை சிஎஸ்கே எடுத்துருங்க. இவங்க 4 பேருக்குமே ஒரு ஹை டிமாண்ட் இருக்கும். எடுத்துட்டு பிளேயிங் லெவல்ல ஆட்டிங்கன்னா மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் டீம் இந்த தடவை சென்னையா தான் இருக்கும். பட் இந்த தடவையும் டோர்னமெண்ட் ஹைலி காம்படிட்டிவா தான் இருக்கும். ஈஸியா இருக்க போறதில்ல. பட் ஸ்டில் வி வில் வின். அண்ட் தல வேற ஒரு மாதிரி ரிட்டையர் ஆகிற மாதிரி தான் தெரியுறாரு இதோட. ஸோ தோனி ரிட்டையர் ஆகும்போது அப்போட இதையே சொல்லிக்கிட்டு இருக்கேன்ப்பா ஒவ்வொரு தடவையும். நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கடந்த 6 வருஷமா ரிட்டயருன்னு சொல்லி, அந்த பிரான்சைஸியோட ஒரு வேல்யூவ ஏத்தி, கடைசியில வந்து இல்ல நான் ரிட்டயர் இல்ல. நான் இன்னும் ஆடுவேனே. அவர் இன்னும் கால்ல பிரேஸ் போட்டு ஆடிட்டு இருக்காரு. அடுத்து குச்சி வச்சு தவந்து ஆடாம இருக்கிறது தான் முக்கியம். வச்சு வச்சு வந்து கூட ஆட வைப்பாங்க போல. அது இந்த மேனேஜ்மெண்ட் தான் சொல்லணும். ஆ. ஓகேவா? எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த தடவ சாம்சங்க கொண்டு வந்ததே வந்து தோனி வெறும் இம்பாக்ட் பிளேயரா மட்டும் தான் ஆடுவாரு. சஞ்சு சாம்சங் வந்து ஒரு நல்ல கீப்பர். ஏன்னா அது வந்து தோனிக்கான ஒரு நல்ல ரீப்ளேஸ்மென்ட்டா இருக்கிறதுக்கான பெரிய வாய்ப்புகள் இருக்கு. இந்தியா T20 ஸ்குவாட்ல சஞ்சு சாம்சங் ஆடுனானா அவன் தான் கீப்பர். அவனுக்கு பதில் ஜிதேஷ் சர்மா ஆடும்போது ஜிதேஷ் சர்மா கீப்பரா இருக்கான். பட் எனக்கு தெரிஞ்சு ரிஷப் பண்ட் T20 கம்பேக் குடுப்பானான்னு எனக்கு தெரியல. ஆல்ரெடி சஞ்சுவ ஒதுக்குற மாரி தான் இவனுங்க பண்றானுங்க. போன தடவ ஆஸ்திரேலியா டோர்னமெண்ட்ல 2 மேட்ச் வாய்ப்பு குடுத்தானுங்க. 3 மேட்ச் உட்கார வச்சுட்டானுங்க. அது ட்ரையல் அண்ட் எரர்ல பண்ணானுங்களா? இல்ல பர்பஸ்ஃபுல்லா உட்கார வச்சுட்டானுங்களா சஞ்சு சாம்சங்க? நமக்கு தெரியல. நெறைய சமயத்துல இந்த கௌதம் கம்பீர பார்த்தா நீங்க நல்லவரா? கெட்டவரான்னு கேட்கணும்னு தோணுது. ஏன்னா யாருன்னே தெரியாதவன கூட்டிட்டு வந்து வாய்ப்பு குடுக்குறான். திடீர்னு அவனுக்கு ஓரம் போட்டுடுறான். அப்ப சஞ்சு சாம்சங்க அவன் இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தான்? நீ 30 மேட்ச் டக் அவுட், 20 மேட்ச் டக் அவுட் ஆனாலும் உன்ன நான் டீம்ல இருந்து எடுக்க மாட்டேன்னு கம்பீர் எனக்கு கான்ஃபிடன்ஸ் குடுத்துருக்காருன்ற மாரி சொன்னான். ஆனா ஆஸ்திரேலியா டோர்னமெண்ட்ல 2 மேட்ச் ஆடுனா பெர்ஃபார்ம் பண்ணல, தூக்கி அடிச்சிட்டான் 3 மேட்ச். ஜிதேஷ் சர்மா தான் ஆடுனான். சோ இது எப்படி எந்த அளவுக்கு போய் முடியும்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் இட்ஸ் a வெரி குட் டீல் ஃபார் சிஎஸ்கே. கப் இஸ் ஹோம் கமிங். கப் முக்கியம் பிகிலே. விட்டுறக்கூடாது. கண்டிப்பா. வெறும் கப்ப நம்ம தான் அடிக்கணும். ஓரளவு தோனிய வந்து ரிட்டயர் பண்ணி விட்டுறணும். அவர் வந்து கொடுமை பண்ணக்கூடாது. எனக்கு வந்து அவர் விருப்பப்பட்டு விளையாடுறத விட, பிரான்சைசி லெவல்ல வந்து நீங்க விளையாண்டியே ஆகணும். நாம வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா அத பார்க்குற மாதிரி எனக்கு வந்து தோணுது. எனக்கு என்னன்னா சிம்பிளா தோனிய கோச் ஆக்கி விட்டுருங்க ஆ. சிஎஸ்கேக்கு. ஸ்டீஃபன் பிளெமிங்க தூக்குங்கடா. எவ்வளவு நாள் தான்டா ஸ்டீஃபன் பிளெமிங்க வச்சிருப்பீங்க? தூக்கி விட்டுருங்கடா. ஹெட் கோச்சா தோனிய ஆக்கிட்டு தோனி கையில ஒப்படைச்சிருங்கடா. அதுக்கும் கூட்டம் வரும்டா. என் தலைவன் டக் அவுட்ல உட்கார்ந்திருந்தா அது சினிமா தான்டா என் தலைவன். ரஜினிகாந்த் மாரி ஆயிட்டான்டா அவன். ஷோகேஸ் பீஸா வச்சா கூட இப்ப வரும்டா ஆள் பார்க்கறதுக்கு. மியூசியம்ல கூட வைங்கடா என் தலைவன. சும்மா நின்னா வந்து பார்ப்பாங்கடா அவ்வளவு பேரு. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. சிஎஸ்கே தயவு செஞ்சு தோனிக்கு வந்து ஹெட் கோச் பொசிஷன் குடுத்துட்டு சீக்கிரமா ஃபிளெமினுக்கு ரிட்டயர்மென்ட் குடுங்க. இல்ல மென்டார் ஆக்கி விடுங்க. மென்டார் ஆக்கி விட்டுட்டு என் தலைவன வந்து டக் அவுட்ல உட்கார வைங்க. முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் ஸ்கீமு? சீக்கிரமா ஒரு யங் டீம டெவலப் பண்ணி அடுத்து தொடர்ச்சியா ஒரு 3 கப் அடிக்கிற வழிய பாருங்க. எம்ஐ ரொம்ப வெயிட்டா இருக்காய்ங்க. இந்த தடவ வந்துட்டு இந்த வீணா போன ஃபேன்ஸ்லாம் வந்து எங்க பங்காளிய இறக்கிருக்கோன்னு எவனா வந்தான்னா அடி வாங்குவார். டேய் எனக்கு முதல் எதிரியே எம்ஐ தான். ஆர்சிபிய கூட விட்டுருவேன். மகன் நீ எம்ஐய பங்காளின்னு பொளந்துருவான் உன்னைய. ஓகேவா? அவன் தான் மெயின் ரைவல். எம்ஐலாம் வாங்கவே கூடாது இந்த தடவ. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னும் இதுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றீங்களோ கமெண்ட்ல எல்லோ ஃபயர் விடுங்க. ஓகேவா? எல்லோ ஹார்டின் கூட விடுங்க. வீடியோ ஜலல் அப்புறம் எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎஸ்கே ஸ்குவாட்ல இருந்து ரிலீஸ் பண்ண சில பேருடைய ஐபிஎல்ல இந்த வருஷம் என்ன ஆகப் போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முக்கியமான ஆளுங்க சச்சின் ரவீந்திரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டெவன் கான்வே, இவங்களுடைய பத்திரனா, இவங்கலாம் வந்து எப்படி அடுத்து எந்த டீமுக்கு போறாங்க? இவங்க எந்த லெவல் இம்பாக்ட்ட வந்து வேற டீம்க்கு அதுதான். கிரியேட் பண்ண போறாங்க? அதுதான் இதுல சில பிளேயர் மட்டும் நான் சொல்றேன். லைக் ஒரு பேக்கப் பிளேயரா எடுக்க பார்ப்பாங்க. யாரு தெரியுமா? விஜய் சங்கர், சச்சின் ரவீந்திரா, டெவின் கான்வே எடுக்கவே மாட்டாங்க. பட் சில டீம்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரச்சின் வந்து ஒரு லிட்டரலி ஒரு ஆல் ரவுண்டர் தான். பஞ்சாப் போன தடவையே ரச்சின் ரவீந்திராவுக்கு போனாங்க. பெங்களூரும் போனாங்க. சோ ஒரு 2 கோடி ரூபாய்க்கு பேஸ் பிரைஸ்ல ரச்சின் கிடைக்கும்போது பெங்களூரும் எடுத்து வச்சுக்கலாம். பஞ்சாப் கூட எடுத்து வச்சுக்கலாம். யாராவது ஒருத்தர் எடுத்து வச்சிருவாங்க. டெவன் கான்வே எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு டெவன் கான்வே எக்ஸ்பயர் ஆயிட்டாருன்றது இந்த லெவல் ஆஃப் T20 கரியர் வந்து முடிஞ்சிருச்சு. ராகுல் திரிபதியும் கதம். ரவிச்சந்திரன் அஸ்வின் ரிட்டயர் ஆயிட்டாப்ல. ஷேக் ரஷீத் வந்து டெஸ்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றான். அவன் வந்து ஒரு T20 பேட்ஸ்மேனா எனக்கு தெரியல. ஓகேவா? போன தடவை கூட நல்லா விளையாண்டாங்கன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. பட் இன் திஸ் T20 ஃபார்மேட் மினிமம் நீ 150+ ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடணும். கம்மியா ஓவரால் ஸ்ட்ரைக் ரேட் உனக்கு டோர்னமெண்ட்ல 140+ இருக்கணும். இல்லனா வேலைக்கு ஆகாது. சோ விஜய் சங்கர் ஏதாவது ஒரு டீம் எடுத்துருவாங்க. ஏன்னா ஆல் ரவுண்டர். ஹர்திக் பாண்டியா மாரி பவுலிங் போட்டு பேட்டிங் ஆடுவானே அவன் ஏமாத்தி இவ்வளவு வருஷமா ஐபிஎல் ஆடிட்டான். லிட்டரலி ஹி ஸ்டில் வொர்த் இட் என்ன பொறுத்தவரைக்கும்.
லைக் ஆஸ் அ பிளேயர் ஒரு பேக்கப் பிளேயரா இஸ் ஸ்டில் வொர்த் இட். கண்டிப்பா போவார். So இதுல எக்ஸ்பயர் ஆனதுன்னு பார்த்தா தீபக் ஹூடா, ராகுல் திரிபாதி, டெவன் கான்வாய். பத்திரானாவை சென்னையே திருப்பி எடுக்க முயற்சி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கம்மி ரேட்டுக்கு பேஸ் பிரைஸுக்கு வந்தா. பட் ஸ்டில் எனக்கு பத்திரானா பர்சனலா தேவையில்ல. அதுக்கு பதில் ஆஸ்திரேலியன் பேசர்ஸ் யாருக்காவது போலாம். பத்திரனா வந்து தோனியோட செல்லப்புள்ள அப்படின்னு கொஞ்ச நேரம் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. எப்படி வந்து தோனியோட தளபதி வந்து ஜடேஜாவும், ரெய்னாவும் சொன்ன மாரி, தோனியோட செல்லப்புள்ள பத்திரனா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நெறைய வந்து எமோஷனலா நம்ம ஆளுங்க கனெக்ட் பண்றதுக்கு வந்து நம்ம ஆளுங்கள விட்டா யாருமே நம்ம மாதிரி ஆகவே மாட்டாய்ங்க. இல்ல நீ எமோஷனலா பேசாத. இது என்னன்னா, இவைங்க வந்து இந்த நியூஸ கன்டென்ட் ஆக்குறாங்க. இவ்வளவுதான் விஷயமே. ஓகேவா? இப்ப நம்மலாம் பாரு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி 10 நாள் கழிச்சு வீடியோ போடுறோம். ஓகேவா? அவைங்கலாம் அன்னைக்கே வீடியோ போட்டுருப்பாங்க. சரியா? நியூஸ் வந்தா ஒரு வீடியோ, ரிலீஸ் வந்தா ஒரு வீடியோ. சோ அது வந்து ஒரு கன்டென்ட் கிரியேட்டரா நீ பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுற. ஏன்னா அந்த நியூஸ நீ ஒரு கன்டென்ட் ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்ட. பட் நான் என்ன சொல்றேன்னா, அத எமோஷனலா எடுத்துட்டு போகாதீங்க. உன்ன பார்த்து ஒரு 10 பேர் அதே மாரி கன்டென்ட் போடுவான். மக்களும் அத நம்பிருவாங்க. ஆமா ஜடேஜாக்கு துரோகம் பண்றாங்களோ? அப்பல்லாம் கிடையாது. 18 கோடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கான் ஜடேஜா. அவனுக்கு காசுலயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. கம்ஃபர்டபிலிட்டிலயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. கமெண்ட்ஸ்ல Instagramல நம்ம கட் பண்ணி போடும்போது வியூஸ் நல்லா போகுது. ஆனா அங்க வந்து நெறைய அப்யூசிவ் கமெண்ட்ஸ் வருது. தப்பு கிடையாது. உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஸ்ட்ராங்கான உங்க கருத்துக்கள எங்ககிட்ட கேளுங்க. நாங்க பதில் சொல்றோம். இந்த அசிங்கமா பேசக்கூடிய வார்த்தைகள தவிர்த்துக்கங்க. அது ஒரு பப்ளிக் ஃபோரம்ல இன்னைக்கு வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, YouTubeல வந்து அசிங்கமா பேசுறது, Instagramல போய் டைரக்ட்டா அசிங்கமா பேசுறதுன்றது ஒரு நார்மலைஸ் ஆயிடுச்சு. அந்த மாரி ஒரு நார்மலைசேஷன் கல்ச்சர்க்குள்ள நம்ம வேணாம். நம்ம டீசென்சி அண்ட் டிக்னிட்டிய ஃபாலோ பண்ணிப்போம். ஏன்னா நம்ம தப்பா பேசுனோம்னா, அது அடுத்து வரக்கூடிய சமுதாயத்துக்கோ ஒரு பூமரங்கள் மாரி பேசுற மாரி தெரியும். இல்ல பூமரக்கள் மாரி தான் பேசுற. சொல்லு. Okay, I'll consider myself as a boomer, but still I don't appreciate these kind of things in the public forum. So I highly appreciate your support இந்த ஒரு விஷயத்துல. மத்தபடி உங்க ஸ்ட்ராங்கான வியூஸ் நீங்க பதிவு பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல. அது எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம வந்து மக்களே இந்த வருஷம் ஐபிஎல்ல வந்து இந்த ரிலீசஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நெறைய சர்ப்ரைசஸ், நெறைய ட்ரேடிங்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வருஷம் ஐபிஎல் பயங்கரமான காம்படிட்டிவா போய்க்கிட்டு இருக்கு. இப்ப கிட்ட நம்ம சொன்ன மாரி மினிமம் பேட்டர்ன்னு இறங்குனாவே அவன் 150லிருந்து 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடியே ஆகணும். அந்த ஒரு கம்பல்ஷன் லெவலுக்கு தான் இந்த தடவ வந்து ஸ்குவாட வந்து எல்லா டீமுமே வந்து ஹெவியா பில்ட் பண்றாங்க. இத பத்தியான ஒரு விஷயங்கள் எல்லாமே டீம் லெவல் அனாலிசிஸ் நம்ம சேனல்ல வந்து நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருப்போம், வந்துகிட்டே இருக்கு. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் அப்டேட்ஸ், கிரிக்கெட் பிரியரா இருந்தாங்கன்னா, அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல எழுதுங்க. இதோட இன்னொரு அருமையான வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறோம். பாய். பாய்.